அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ ஆஃப்ரிக்காவில் நாங்கள் வச்சுருந்த சின்ன வெங்காய அறுவடை தான். இங்கே சின்ன வெங்காயமே கிடையாது, பெரிய வெங்காயம் மட்டும்தான். ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்த வெங்காயத்தை நாங்கள் நட்டி விட்டுருந்தோம். இப்போ ஒரு 2 months ஆச்சு. கொஞ்சம் வெங்காயமும் நல்லா ஊறி இருந்தது. உடனே ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு ரெடி ஆகிட்டோம். வாங்க நாம் இப்போது சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, எப்படி பறிக்க போகிறோம் எல்லாமே பார்க்கலாம். மழையும் பெய்ஞ்சிருந்ததுனால வெங்காயம் எல்லாமே நல்லா வளர்ந்துருந்தது. நம்ம ஊர் அளவுக்கு நல்லா வெங்காயம் பெருசு பெருசாக வராட்டியும் ஓரளவுக்கு தடிச்சு தான் இருந்துச்சு. பாருங்கள், இது எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. இதையும் நம்ம பிடுங்கிக்கலாம். எல்லாமே நல்லா வளர்ந்து விரிஞ்சிருந்ததாக பார்த்து மட்டும் பிடுங்கிக்கிட்டோம். நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுட்டு காமிக்கிறேன். நம்மளுக்கு இன்றைக்கி எவ்வளோ வெங்காயம் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுவும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு ஊறிக்கு இருக்குது. நம்ம ஓரளவுக்கு வரல, ஆனால் இங்கே பரவாயில்ல. நான் இங்கே சுத்தமாகவே வராதுன்னு நினச்சேன் ஸ்டார்டிங்கில். ஆனால் ஓரளவுக்கு நாள் தடிச்சு தான் வந்திருக்கு. எங்களுக்கு அட்லீஸ்ட் வீணாகாமல் வந்ததுங்கிறதுலையே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இந்த வெங்காயத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு அப்படியே இந்தியாவில் இருக்க மாதிரியே இருந்தது. பாருங்கள், இதுவும் நல்லா ஊறி இருக்கு. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் 1-2 வெங்காயம் மட்டும் பயிராயிடுச்சு. சரி, அதை வீண் பண்ண வேண்டாம், திரும்ப நம்ம அதை விதைக்கி வச்சுக்கலான்னு வச்சுக்கிட்டோம். இப்போவும் கொஞ்சம் எடுக்காமல் அப்படியே விட்டுட்டோம். சரி, இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் ஊறுமான்னு பார்க்கலான்னு விட்டுருக்கோம். இல்லை தேவைப்படும் போது பொறிச்சிக்கலாம், எதுவும் ஆக போகிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லி விட்டுருக்கோம். பாருங்கள், இவ்வளோ வெங்காயம் கிடச்சிருக்கு. இது எல்லாமே பறிச்சது தான். இப்போ இது கொஞ்சம் பயிராக போன வெங்காயம். மொத்தமாக நாங்கள் இந்த அளவுக்கு வெங்காயத்தை பறித்து எடுத்துட்டோம். இதை இனி நம்ம தாள் அறுத்துட்டு வேறையும் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்த புதுசில் சின்ன வெங்காயம் இல்லைன்னு கேள்விப்பட்டப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பழகினதுனால. பெரிய வெங்காயமும் இப்போ பழகிட்டோம். பட் இப்போ சின்ன வெங்காயம் கிடச்சதுனால இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் ஆஃப்ரிக்காவில் அறுவடை பண்ணினது சின்ன வெங்காயம் தான். மீதி இந்த அளவுக்கு செடி அப்படியே விட்டுட்டோம். சரி, அடுத்த தடவை இதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.